ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாங்காய் வச்சு சைடிஷ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மாங்காயை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மொத்தமாக பருப்பு 1 கப், அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வெயிட்டு போட்டு 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. கலந்து விட்டுட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு 4 பூண்டு பல்லையும் தட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சிருக்க மாங்காய் பருப்பு கூட இதை சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கணும்னா மாங்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக்